ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இன்னைக்கு ஒரு புது மாங்கா தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாங்காவோட பேர் அதிரடி சோலோ லெவலிங். உங்களுக்கு அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இதில் செம்ம ஆக்ஷன் பேக்கோட ஃபன் உங்களுக்கு கலந்து செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ இந்த அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அப்படியே விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்தா எங்கே பார்த்தா அதில் பாம்பு போட்ட மாதிரி ஒரு நெருப்பு குழம்பா இருக்குது. சேட்டலைட்லாம் சல்லி சல்லியாக நொறுங்கி போயிருக்கு. பூமிக்குள்ளே பார்த்தா மான்ஸ்டர்ஸ் படையெடுப்பு, நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு. அதுங்கெல்லாம் மனுஷங்களை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே அங்கே பிரசிடென்ட் கிட்ட மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மான்ஸ்டர்ஸை எப்படியாச்சும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்போ கடலுக்குள்ள இருந்து ஒரு மிருகம் மாதிரி வந்துட்டு இருக்கு, பெரிய சைஸில். டார்னு அந்த வெடிச்சு சதறி அப்படி தண்ணிக்குள்ளேருந்து வரும் பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆக்டோபஸ் மான்ஸ்டர். அது அங்கே வந்து சிட்டியவே நாசம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வருவான், கையில் வித்தியாசமான வெப்பனை வச்சுட்டு இருப்பான். அந்த பில்டிங் இடிபாட்டுக்கு நடுவில் ஒரு அப்பாவும் பையனும் நின்று அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ் அதோட டென்டிகல்ஸை வச்சு அவங்க கொல்றதுக்காக வேகமாக கொண்டு வரும். அப்போ மிகப்பெரிய வெளிச்சம். அங்கே வந்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அவன் கையில் வச்சிருக்க அந்த வித்தியாசமான வெப்பனை வச்சு ஒரே வெட்டு அந்த டென்டிகல்ஸை 2 துண்டா வெட்டிடுவான். அப்புறம் தான் தெரியுது, இந்த பூமியில் மான்ஸ்டர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் 12 கடவுளோட சக்தி வந்தது. அதுவும் ஒவ்வொரு ராசி மாதிரி, எப்படி மேசம், மிதுனம், கும்பம், இந்த மாதிரி ராசி சக்திகள். இந்த 12 ராசிகள் 12 பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்களாம் கடவுளோட சக்தி அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஆனால் இங்கே தான் நடக்கக்கூடாத ஒன்று நடந்துச்சு. 13ஆவதா புதுசாக ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. அது நம்ம ஹீரோக்கு. இது லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி நம்ம ஹீரோ செம்ம பவர் ஆயிட்டான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பவர் கிடைச்சது மற்ற 12 ராசி பவர் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ நின்னதை பார்த்தாலே சும்மா ஆறா பட்டை கிளப்போம். அப்படி நம்ம ஹீரோ டீமன் டவர்னு ஒன்று வந்திருக்கோம். அந்த டீமன் டவருக்குள்ள போய் அங்கே கிரிம்சன் ஐன்ற அந்த மான்ஸ்டரை கொண்டு இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக 12 ராசி பவர் இருக்கிறவங்கள அங்கே டவருக்கு கூட்டு போயிருப்பான். அப்படியே கட் பண்ண பிரஸ் மீட்ல அங்கே இருக்க அந்த பிரசிடென்ட் கிட்ட என்னாச்சுங்க, உள்ள போன லியோக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ள போன லியோ மக்களை காப்பாற்றுறதுக்காக உள்ளேயே இறந்து போயிட்டாருங்க அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருப்பான். ஆமாங்க, நம்ம ஹீரோட பேர் தான் லியோ. ஆனால் அவன் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பான்ல, ஆனால் மனசுல பார்த்தா அவன் செத்து போயிட்டான், அவன் ஒரு இத்து போனவன் அப்படி சொல்லிட்டு மனசுல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த கிரிம்சன் நைட்ற ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட தலையை நம்ம ஹீரோ தான் வெட்டியிருப்பான். அதை துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் இதை முடிச்சாச்சு, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பான். இத்தனைக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கையும் போயிருக்கும். அப்படி நம்ம ஹீரோ எல்லாரும் கூட சேர்ந்து அந்த தலையை வெட்டினதுக்கப்புறம் பட்டார்னு பார்த்தா நம்ம ஹீரோட முதுகுலேயே கத்தி வச்சு எவனோ ஒருத்த குத்துறான். அவனுங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ கூட வந்தவனுங்க தான். நம்ம ஹீரோவை முதுகுல குத்தி அப்படி மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுருவானுங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க மான்சஸ்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அப்படி ஒரு கையில் அந்த ஸ்வாடை எடுத்து நின்றுட்டு, நான் என்ன துரோகம் பண்ணவங்கள நான் விட மாட்டேன், ஒவ்வொருத்தனையா தேடி தேடி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த மான்ஸ்டரை ஒரு கையாலேயே அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. அப்படியே கட் பண்ண ஒரு ஹோட்டலில் ஹூகோ ஓட்டர்ஸ், இவர் தனுசு ராசி பவர் இருக்கிறவர். இவர் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ நாளைக்கு செத்துருவோடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோட மூஞ்ச பாருங்களேன், மூஞ்சில் பயங்கர காயம். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் என்னடா நான் அவனோட சிக்கன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டேன், அதெல்லாம் நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டியாடா டக்ஸு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த ஓட்டர்ஸோ, டேய் நான் டக்ஸு கிடையாதுடா ஹூகோ ஓட்டர்ஸ்டா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது, என் வாயில் என்ன நுழையுதோ அதான் சொல்ல முடியும், உன் பேர் டக்ஸு சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிடா இப்போ நீ அங்கே நாளைக்கு போனால் ஒரு முக்கியமான பிரச்சனையாயிரும், நீ சமாளிச்சிருவியா அப்படின்னு சொல்லும்போது, டேய் இங்கே 12 ராசி பவர் இருக்கிறவங்கடா, நான் 13ஆவதா புதுசாக லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது நான் எத்தனை மான்ஸ்டரை கொண்டிருக்க தெரியுமா, நான் அப்போ சாகாதவன் இப்போவே சாக போகிறேன், டீமன் டவருக்கு போகிறோம், அந்த கிரிம்சன் ஐயா போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்லுவான். முன்னாடியே சொன்ன மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பூமியை வந்து அட்டாக் பண்ணும்போது தேவ தூதர்கள் 12 ராசி பவரை மனுஷங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 12 ராசி பவர் மூலமாக ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சக்தி கிடைச்சிது. ஆனால் நம்ம ஹீரோ லிஸ்ட்லேயே இல்லாமல் ஒரு 13ஆவதா ராசி பவர் மாதிரி கிடச்சிருக்கு. அது என்ன ராசின்னு லிஸ்ட்லேயே இல்லை, ஆனால் நம்ம ஹீரோ தான் அவங்க எல்லாத்தையுமே விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே அந்த டீமன் டவருக்குள்ளே போய் அந்த கிரிம்சன் ஐயா போட்டுலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ கூட வந்தவங்களாம் இவங்க தான். இவங்களாம் நம்ம ஹீரோ கூட வந்துட்டு இருக்கும்போது, என்னடா இது இவ்வளோ மார்சஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கையில் எவ்வளோ பெரிய கத்தியை வச்சுட்டு அங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு சும்மா மாசா நிற்பார் பாருங்க. பார்க்கறதுக்கே சும்மா ஆற ஆளும். நான் இருக்கும்போது நீங்களாம் எதுக்குடா கவலைப்படுறீங்க, நான் தான்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்கும் போது அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ், அதாவது நம்ம ஹீரோ சொல்கிறது என்னன்னா டக்ஸு, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ மட்டும் வரலன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரிடா நீ டவர் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை அவங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ கூட வந்து இவங்க 2 பேரும் அதில் அந்த குண்டை சொல்லிட்டு இருப்பான், இதுலேருந்து நிறையா காசு கிடைக்கும், பில்லியன் கணக்கான 100 பில்லியன் காசு கிடைக்கும், இதெல்லாம் வச்சு நான் நிறையா ஹோட்டல்லாம் கட்ட போகிறேன், 7 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போகிறேன். டே லியோ உன் மூஞ்சி பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கு,
நான் உனக்கு நிறைய காசு தரேன், நீ நான் சொல்றதெல்லாம் சரியா, அதை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன்னை ரொம்ப அழகா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இவனுங்கிட்ட எல்லாம் கடலோட ராசி பவர்ஸ் இருக்குது, பார்க்க தான் நல்லவனுமா இருக்கானுங்க, உள்ள பார்த்தா ஃபுல்லா கெட்டணும், இங்க இருந்து வெளியே போனோடனே இவங்கள்ட்ட பேசுறதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய்கிட்டே இருக்கும்போது அங்க எல்லாருமே வித்தியாசமா பார்த்து பயந்துட்டு இருப்பானுங்க. ஐயோ இது வந்துச்சு, இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரிம்சன் அந்த பெரிய மான்ஸ்டர் பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே மறந்து போயிட்டு இருப்பானுங்க. ஐயோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கிரிம்சன் வாயை பொழந்து அட்டாக் பண்றதுக்காக நெருப்பக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அதை பார்த்து மற்றவங்களும் ஐயோ இதுகிட்ட சண்டை போட முடியாது ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அலறி அடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. அது அந்த நெருப்பு சக்தியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்க. சும்மா டவரை பொழந்துட்டு மேலே போகும், அந்த அளவுக்கு அது செம பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி எல்லாருமே பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படி ஹல்க்கு பறந்து போய் அடிப்பான், அதே மாதிரி நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த கிரிம்சனை ஓங்கிய ஒரு அடி, அவ்வளோதான் அதோட கதையே முடிச்சிருவாரு. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவை முதுகுல ஊற்றி இந்த மாதிரி பாதாளத்தில் தள்ளிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ பாதாளத்துக்குள்ள போனதுக்கப்புறம் அங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிட்டு கடைசியாக ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அதை பார்த்துட்டு நீ தானே கடைசி அப்படி சொல்லும்போது நீ எப்படி இங்கே வந்த, நீ இப்படி வந்திருக்கவே வாய்ப்பு இல்லையே, கடைசியில் எப்படி வந்து அப்படி கேட்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டே நீ தானே கடைசி, உன்னை கொன்னுட்டு என்னை முதுகுல குத்தி இங்கே தள்ளனம்ல நான் கொல்ல போறேன்டா, எனக்கு துரோகம் பண்ண எல்லாத்தையுமே என் கையாலேயே சாகடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அப்படி காலாலேயே மிதிச்சு நசுக்கி நம்ம ஹீரோ கொண்டுருவான். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா 20 வருஷம் கழிச்சு சிட்டியில் இன்னும் மான்ஸ்டரோட அட்டாக்கு குறையவே இல்லை. அங்கே பார்த்தா பில்டிங்லாம் நாசமாயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. அங்கே ஒரு 2 பேர் டே சீக்கிரம் ஓடி போடா காப்பாற்றா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பின்னாடி பார்த்தா மான்ஸ்டர் ஓனாயி அப்படி விரட்டிட்டு இருக்கோம். ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அதுங்கெல்லாம் சுத்து போட்டு ரவுண்டு போட்டு வச்சிருவோம். அந்த ஓனாய் மான்சர்ஸ் எல்லாமே அவனுக்கு 2 பேத்தையுமே ரவுண்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருவோம். அப்போ அங்கே பின்னாடி தான் டீமன் டவர் இருக்கும். அது அப்படியே லைட்டாக கதவை திறக்க பாருங்க. திறந்த உடனே அந்த டீமன் டவர் அப்படி வெடிச்சு சதறி அந்த டவரே நாசமாயிரும். அதை பார்த்து அவங்க 2 பேர் என்னாச்சு, டீமன் டவர் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு, இவன் தான் அந்த டீமன் டவர் அழிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட மூஞ்சி ரொம்ப விகாரமாக கை இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருப்பான். ஆனால் இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா 6 பேக்லாம் வச்சுட்டு வெறித்தனமாக இருக்கான். டேய் யாரா அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, நீ தானே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை கூப்பிட்டு இருப்பான். அப்ப அந்த 2 பசங்க இருக்காங்க பாருங்க, அந்த இடிஞ்ச பில்டிங் கீழே ஒளிஞ்சு பார்த்துட்டு யாரா அவன் எங்க இருந்தா வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அங்க நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு ஓனாயோட அப்பர் கட்டில் ஓங்கி ஒரு குத்து அடிச்ச அடியில் அவ்வளவுதான் தலை நசுங்கி அது செத்து போயிடும். இதை பார்த்துட்டு அவனுங்க டே என்னால அந்த நம்பவே முடியலடா, எப்படா அவன் இந்த அளவுக்கு ஒரு சீராங் மான்ஸ்டரை ஒரே குத்துல கொண்டுட்டான், இவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஓனாயோட உடம்பு பாதியா பிச்சு அப்படி தூக்கி வச்சுட்டு இருப்பாரு பாருங்க. கீழே பார்த்தா மத்த ஓனாய் எல்லாத்தையுமே கொண்டு போட்டு சும்மா மாசா நின்று இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு அந்த கல்லு கடையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சம ஸ்பீடா போய் கல்ல ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு. அவனுங்க ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா எங்களை கொண்டாதீங்கய்யா அப்படி சொல்லி கெஞ்சிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு ஓ மனுஷங்களா, நான் என்னமோ டீமன்ஸ் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் டே யாரா அவன் திடீர்னு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமா பேசிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு பெரிய உல்ஃப் மான்ஸ்டர், இதுக்கு வந்ததுக்கு முன்னாடி இதை விட பெரிய மான்ஸ்டர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இந்த 2 பேரும் ஐயோ பாஸ் உல்ஃப் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டே இங்க இருந்து ஓடி போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாஸ் உல்ஃப் அதோட வாயை பொழுது அதோட ஃபயர் அட்டாக் கொடுக்கும் பாருங்க. அந்த ஃபயர் அட்டாக் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த வெளிச்சத்துல யாருக்குமே கண்ணே தெரியாது, அந்த அளவுக்கு அந்த நெருப்பு பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியே அந்த 2 பேரும் கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளவுதான் செத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா முன்னாடி நம்ம ஹீரோ கெத்தா நிப்பாரு. அந்த ஃபயர் விட்டுச்சு பாத்தீங்களா, நம்ம ஹீரோ மேல பட்டு அதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படி சுத்தி இருக்க இடம்லாம் நெருப்புல அப்படி பொசுங்கி போயிருச்சு. இதை பார்த்தவன் இவர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரா, இல்லைன்னா நம்ம சிக்கன் 65 மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது ஓனாய் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த ஓனாயோட தலையிலே ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அடிச்ச அடியில் அந்த ஓனாய் அவ்வளோதான் ஒரே அடியில் நாக் அவுட் ஆயிடுச்சு. அதை பார்த்து அவனுக்கு 2 பேரும் எப்படி அவன் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அடிச்சிட்டு சும்மா மாசா நிப்பா பாருங்க. அது எவ்வளவு பெரிய உல்ஃபா இருக்கு, நம்ம ஹீரோ ஒரே அடியில் கொண்டுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த 2 பசங்களை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொன்னோன்னே அவனுங்க ஐயா எங்கேயா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் கேட்பானுங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு சாப்பாடையும் கொடுக்குடா அப்படின்னு சொன்னோன்னே அங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பானுங்க. அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் $10,000 பில் வந்துடும். என்ன இவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பத்திரவானுங்க. நம்ம ஹீரோ ஃபுல்லா சாப்பிட்டு ஏப்பட்டு விட்டுருப்பான். அப்போ அந்த கூட இருக்க பையன்கிட்ட ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ டே ஓன் எப்படி மேஜிக் பவர் இருக்குன்னு கேட்டோன்னே அதுக்கு அவன் சொல்லுவான் இந்த மாதிரி 12 ராசி பவர் இருக்கு இல்லைங்களா, அவங்க கூட ஒரு அப்பர்சன்ட் சேர்ந்துட்டோம்னா அவங்களோட மேஜிக் பவர் எங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி தான் எனக்கு மேஜிக் பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா சொல்லிட்டு சாப்பிடும்போது ஸ்பூனை பார்த்தா நம்ம ஹீரோட மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்து எனக்கு ஏன் மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நம்ம ஹீரோ பனியன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு வேகமாக கண்ணாடி முன்னாடி ஓடி பார்த்து என்னது ஏன் மூஞ்சா, நான் எப்படி இவ்வளோ அழகானே, என் மூஞ்சி இதுக்கு முன்னாடி விகாரமா கை இல்லாமல் இப்படிலாம் இருந்தது,
இப்போ எப்படி என் மூஞ்சி ரொம்ப அழகாச்சு சிக்ஸ் பேக்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது கையில ரவுண்டா ஒரு பாம்பு சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பாம்பு சிம்பிள் அப்படியே நவுட்டு நம்ம ஹீரோவை அப்படியே அமுக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ வழியில அப்படியே கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப சிஸ்டம் பாப்பாகி நீ சாவை எதிர்பார்த்து வந்துட்ட, நீ யாருமே செய்ய முடியாத நிறைய விஷயம் செஞ்சுட்ட, அதனால நீ அச்சீவ்மெண்ட் பண்ண, அதனால உனக்கு புதுசா ஒரு ராசி பவர் கிடைச்சிருக்கு, இந்த பாம்பு பவர் உனக்காக உள்ளது, இதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பு அப்படி வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பாம்பை பார்த்துட்டு என்னடா அது அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு அந்த பாம்பு அப்படி தொடுவான். நம்ம ஹீரோ அந்த பாம்பை தொட்டோன்னா அதோட பாம்பு பவர் நம்ம ஹீரோக்கு ஃபுல்லா கிடைச்சிடும். அப்படியே நம்ம ஹீரோ நெஜ உலகத்தை வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த ரெண்டு பசங்க அண்ணன் என்ன ஆச்சுண்ணே ஏன்னா அப்படி கத்துறீங்கன்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ டேய் இங்க ஏதாவது பாம்பு பாத்தீங்களாடா பெரிய பாம்புடா அப்படி சொல்லும்போது அது கேட்ட அந்த பசங்க அண்ணா பாம்புலாம் எதுவும் இல்லையாண்ணே, நீங்க தான் பனியெல்லாம் கழட்டிட்டு ஸ்ட்ரைட்டா கண்ணாடி பண்ணியே போய் நின்னீங்க, ஜிப்பு எதுவும் போடாமல் நின்ட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ டே ஓவரா பேசாதீங்கடா, ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அந்த பாம்பு தெரிஞ்சிருக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த ரெண்டு பசங்க டே இவர் வேற எதையோ பார்த்துட்டு பயந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையில அந்த பாம்பு சிம்பிள் அப்படியே இருக்கும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டம் பாப்பாகி உங்களுக்கு இந்த ஓபிகஸ் இந்த பாம்பு பவர் உங்ககிட்ட இருக்கும், இது மூலமா நீங்க நிறைய பவர் எடுக்கலாம், இப்போ உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஹீலிங் பவர் எல்லாமே கிடைச்சிருக்கு, அதனால தான் பழைய உடம்புல இருந்து உங்களுக்கு இந்த புதிய அழகான உடம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இந்த சிஸ்டம்ல பார்த்துட்டு என்னது இது இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பார்த்தது இல்லையே, அப்பனா எனக்கு தனியா ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்பனா எனக்கு துரோகம் பண்ணவங்களை என் கையாலேயே கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டீமன் உல்ஃபை கொண்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு மற்ற ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனது டவரே இடிஞ்சு விழுந்துருச்சா அப்படின்னா அந்த லியோ இன்னும் உயிரோடையா இருக்கான், அவன் உள்ள போய் 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அவன் எப்படி உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க மிகப்பெரிய ஒரு உல்ஃபா அப்படி செத்து போய் கிடக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு ஒருவேளை லியோ வந்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வேத்து ஊத்திட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே, அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஒரு ஆள் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி அந்த டவருக்குள்ள போனா பாத்தீங்களா, இவனுக்கு என்ன பவர் இருக்குன்னா மேசராசி பவர். இவங்கிட்ட எல்லா பிரஸ் மீடியாவும் அந்த டவர் அழிஞ்சிருச்சு லியோ உயிரோட வந்துட்டாரா லியோ உயிரோட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனா செத்து போயிட்டான் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாம அவன் போயிடுவான். கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது செம்ம கடுப்பாதுரா, எங்க பார்த்தாலும் லியோ லியோ லியோ, அந்த லியோ திரும்ப வந்துட்டானா என்ன பண்றது, அவன் திரும்ப வந்தான் அவ்வளோதான் மொத்த கதையும் முடிஞ்சுது, ஒண்ணுமே பண்ண முடியாது, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி நடக்கணுமா அப்படி சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்பாய் காரில் போய்கிட்டு இருப்பான். அந்த ப்ரெஸ் மீடியா நடந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் மொபைலில் லைவாக வந்துட்டு இருக்கும். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கூட இருக்க அந்த பையன்கிட்ட டே தம்பி முதல்ல நான் இவனை போட்டு தரணும்டா, இவன் அட்ரஸை சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நக்கலை கேட்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் நீங்க முடியுது. நம்ம ஹீரோ செம்ம நக்கல் பிடிச்சவங்க, செம்ம ஃபன் ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்த எபிசோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.